தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதாக கூறி மு.க.ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டுள்ள போதிலும் அதனை யாரும் நம்ப தயாராக இல்லை என பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளுக்கு மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பதன் மூலம் பொதுமக்களுக்கு முந்தைய ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பது அம்பலமாகி இருப்பதாகவும் கூறுகின்றனர். சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நடைபயணம் என்ற பெயரில் மு.க.ஸ்டாலின் அரங்கேற்றி வரும் நாடகம் தொடர்ந்து அம்பலமாகி வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு தரப்பு மக்களும் அவருக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மக்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணிலடங்கா திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் அதே நேரம் நடைபயணம் என்ற பெயரில் நாடகம் நடத்தி வரும் மு.க.ஸ்டாலின் செல்லுமிடமெல்லாம் முந்தைய திமுக அரசின் தவறுகளை சொல்லி மன்னிப்பு கோருவது கேலிக்கூத்தான செயல் என பொதுமக்கள் கூறுகின்றனர். அவரை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு அம்மாவுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள். திமுக என்ற ஒரு நாமம் இனி இந்த அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. இனி புரட்சித் தலைவி அம்மாதான் மீண்டும் முதல்வர் ஆவார் என்பதை இந்த தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார். அதனால் இவர்கள் நடப்பயன் என்றவர்கள் கேலி கூத்து செய்தாலும் சரி, எந்த கூத்து நடந்தாலும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டாலும் சரி, தமிழ் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்துள்ள பெண்கள் அனைவரும் தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு என்றென்றும் ஆதரவாக இருப்போம் என பெருமிதத்துடன் கூறுகின்றனர். இங்கே 4 ஆண்டு சாதனை இல்லை. அம்மாவின் ஆட்சியில் மிக மிக எங்களுக்கு பயனுள்ளதாகவும் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியதாக நாங்கள் நினைக்கிறோம். ஒரு முஸ்லீம் பெண்மணியாக இருந்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து வாழணுங்கிற ஒரு அம்மாவின் ஒரு ஆட்சியில் என் மனசார அவங்க தான் திரும்பி வரணும், எங்கள் ஆட்சிக்கு அவங்க தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தோட அவங்க வரணுங்கிற வேண்டிக்கிறேன். அவங்க அப்பா உட்காந்த இடத்துல சொன்ன பொய்யை இவர் ஊர் பூரா நடந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவங்க குடும்ப ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பியும் இப்படி தான் நடக்கும்னு மக்கள் இவங்களை திரும்பி பார்க்குறதே இல்லை. ஆனால் இவங்க ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் வருவோம்னு இவர் நடைப்பயணம் போகிறாரு. ஒரு கிராமத்து விவசாயிகிட்ட போயிட்டு ஆக்ஷன் போட்டு அவங்க என்ன தெரியாதா? இப்போ உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அவங்க நடத்துகிற நாடகம் தெரியும். இப்போ பாருங்கள், அவர் ஸ்டாலின் ஏதோ இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் சந்திச்சு என்னமோ பெரிய நான் அதை பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்லி என்னென்னமோ அதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதை நாங்கள் நம்ப தயாரில்லை. இது வேஸ்ட்டு. என்ன நல்லா அது பாட்டுக்கு எந்த குண்டாஸ் எந்த தொந்தரவும் கிடையாது. ரிலாக்ஸாக மைல்டாக போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் பக்காவாக இருக்குது. இதேபோல் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் அனைத்து தரப்பு மக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்துள்ளனர்.